தொழுகையின் இறுதி இருப்பில் சலாம் கொடுப்பதற்கு முன் ஓத வேண்டிய ஒரு சிறந்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹ் மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம் வ அஊது பிக மினஷ் ஷர்ரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹ் மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம். اللهم إني أسألك من خير ما سألك عبدك ونبيك وأعوذ بك من شر ما عاذ به عبدك ونبيك. اللهم إني أسألك الجنة وما قرب إليها من قول أو عمل وأعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل وأسألك أن تجعل كل قضاء قضيته لي خيرا. யா அல்லாஹ், நான் உன்னிடம் நான் அறிந்த நான் அறியாத அவசரமான தாமதமான அனைத்து விதமான நலவுகளில் இருந்தும் கேட்கின்றேன். யா அல்லாஹ், நான் உன்னிடம் நான் அறிந்த அறியாத அவசரமான தாமதமான அனைத்து கெடுதிகளில் இருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லாஹ், உனது அடியாரும் தூதரும் உன்னிடம் கேட்ட அனைத்து நலவுகளையும் உன்னிடம் கேட்கின்றேன். யா அல்லாஹ், உனது அடியாரும் தூதரும் உன்னிடம் பாதுகாப்பு தேடிய அனைத்து கெடுதிகளிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன். சோனத்தின் பால் நெருக்கி வைக்கும் சொற்களையும் அல்லது செயல்களையும் நான் உன்னிடம் கேட்கின்றேன். நரகத்தின் பால் நெருக்கி வைக்கும் சொற்களையும் அல்லது செயல்களையும் விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லாஹ், நீ எனக்கு முடிவு செய்த அனைத்தையும் நன்மையாக இருப்பதை உன்னிடம் கேட்கின்றேன். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நூல் இப்னு மாஜா 3846 எண்ணில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சிறந்த பிரார்த்தனை இது. தொழுகையின் இறுதியில் கேட்பதற்கும் அதே போன்று பொதுவாக கேட்பதற்கும் செய்திகள் இடம்பெறுகின்றன. எனவே இந்த சிறந்த துஆவை நாமும் மரணமிட்டு ஓதி வருவோம்.